ஒரு கப் தயிர் இருந்தால் இந்த இன்ஸ்டண்ட்டான தயிர் கிரேவி செஞ்சு கொடுங்க. குழம்பு எதுவும் வைக்காத டைம் இல்லை அப்படின்றம்போது இது ஒரு 5 மினிட்ஸ் தான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு பொரிஞ்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, ஒரு 3 பல்லு பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அவ்வளோதான். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா வெறும் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு கப் நிறைய தயிர் உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக நல்லா பீட் பண்ணி வச்சிட்டேன். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தயிரை அதில் கொட்டி அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பை ஆன் பண்ணிகிட்டே பண்ணிங்கன்னா தயிர் திரிஞ்சிடும், டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தயிரை போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே சுட சுட சாதத்தில் அப்பளம் இல்லை வத்தல் ஏதாவது வச்சு சாப்பிடுங்க. சரியான காம்பினேஷனுங்க. அவ்வளோ டேஸ்ட்டு. குயிக்காகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சின்ன பசங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது காரம் இருக்காது, பட்டு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது மோர் குழம்புன்னு சில பேர் சொல்லுவீங்க, பட் இது மோர் குழம்பு கிடையாது. இது தயிர் கிரேவி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில்